Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி HDFC பேங்க் எப்படி இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து 1.88% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டில் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, 1.5% மேலே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்டில் SGX நிஃப்டிங்கிறது வந்து 19.50 பாயிண்ட் வந்து கொஞ்சம் அப்பில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் தான் அப்பில் இருக்கிறனால மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி சின்ன ஒரு கேப் அப்பில் ஓப்பனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்குள்ளே நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் நிஃப்டி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். SGX நிஃப்டி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா இதையும் நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். சிங்கப்பூர் நிஃப்டியை ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கிளியர் கட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மந்த் பிரேக் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டே சார்ட்டில் நான் மாற்றிக்கிறேன். டே சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கிளியர் கட்டாக இந்த இடத்துல கம்மியான டைம் ஃப்ரேமில் ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இந்த இடத்துல நல்ல ஒரு சைட்வேஸ் நிறையா கேண்டில்ஸ் இந்த இடத்துல ஆகி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டாக மார்க்கெட் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு டே சார்ட்டில் இருக்கிறனால 4 hours சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 4 hours சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்கு. நல்லா மார்க்கெட் அக்ரெசிவாக போயிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1 hours நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 hours பார்த்தீங்க அப்படின்னா லாங் விக் வச்சு ரெஸ்டன்ட் ஜோனில் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அப்படி பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் 15 minutes நான் பார்க்குறேன். 15 minutes பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த ஹை வந்து மார்க்கெட் இன்ன வரைக்கும் போகல, ஓப்பன் ஆன ஹைக்கு மேலே மார்க்கெட் போகல. 15 minutes இந்த லோவுக்கு கீழேயும் மார்க்கெட் போகல. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால கரண்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 15 minutes வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 minutes இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து இந்த இடங்கிறது. ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷன் இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்விங்கோட லோ இதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது மார்க்கெட்டு. 1 2 3 4 5 5வது டச் இங்கே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ட்ரெண்ட் லைனோட ஹைக்கு மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது 15 minutes அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த ஏரியா அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா, இந்த 2 ஏரியாவில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் மேலே சைட்வேஸ் ஆகி பிரேக் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான டைமில் ஒரு 5 minutes பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி சைட்வேஸ் ஆகணும். சைட்வேஸ் கவர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா கன்ஃபார்மாக பிரேக் அவுட்டுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது வந்து இந்த லெவலாக இருக்கும். செகண்ட் டார்கெட்டுங்கிறது இந்த லெவல். ஓகேங்களா. 17,223ங்கிறது ஃபஸ்ட் டார்கெட்டு, 17,176 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மந்த்லியோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்ப தான் பார்க்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நிஃப்டியோட அடுத்து நிஃப்டி வந்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா
எல்லா இதையும் நான் வந்து எடுத்து விட்டுறேன் நிஃப்டியில். ஓகே, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாக ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த இடங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, அதுக்கு இடையில் வந்து இந்த இடங்கிறது ஒரு சின்ன சப்போர்ட்டாக ஆக்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு டே சார்ட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். டே சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சொல்லப்போனால் இந்த இடங்கிறது. ஓகேங்களா, இந்த இடத்துல சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து எப்படி ஒபே பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் டேஸில் ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் நான் மாற்றிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை நோக்கி போயிட்டுருக்கு. இங்கேருந்து லோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை, ஒரு லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ. ஓகேங்களா, இந்த ஹையர் ஹையில் இருக்குது மார்க்கெட். ஹையர் ஹையில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகிட்டு மேலே பிரேக் பண்ணதா இல்லை கீழே பிரேக் பண்ணதா நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஒரு 5 minutes வச்சுக்கிறேன். சொல்லப்போனால் 5 minutesல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் இருக்கான்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்விங்கோட லோவில் இருந்து நம்ம இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டச்சிங். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சிங். ஓகேங்களா, இது வேலிட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வரும்பொழுது இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகணும். கேண்டில் சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வேலிடான ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இந்த சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த லோ உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கு வந்து இந்த லோ வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த லோ வரைக்கும் வரலாம். இந்த லோ டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு மறுபடியும் வந்து உள்ளே வருதான்னு பார்க்க ஆரம்பிக்கணும், இல்லை வந்து சைட்வேஸ் ஆகுதான்னு பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறையா ஒரு ஃபஸ்ட்டு டைம் ப்ரீவியஸ் டேஸில் வந்து ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்து ஓப்பன் ஆன இடங்கிறது இந்த இடம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் போட்டு மார்க்கெட் வந்து ஹை போயிட்டு மறுபடியும் இதே இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து ஹையர் ஹை போயிருக்கு. ஓகேங்களா, இந்த ஹைக்கும் மேலே போயிருக்கிறதுனால இந்த இடத்துலங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ப்ரீவியஸ் டேஸ்க்கு இன்றைக்கி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிக்கும். இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ஆகுதான்னு பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த டாப் போனாலும் டேவோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல போனாலும் ஒரு சைட்வேஸ் இதுக்கு மேலே நடந்தாலும் நீங்கள் வந்து கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நியரஸ்டான ஒரு டார்கெட் லெவலை வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்துடணும். மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே போகிறக்கு அக்ரெசிவாக போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். அதே மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டி வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இதுவும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி அது வந்து ட்ரெண்ட் லைன் சிங்கப்பூர் நிஃப்டி அப் ட்ரெண்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வெளியே போனாலும் நீங்கள் வந்து அப் ட்ரெண்டுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிக கவனத்தை செலுத்துங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 2 டைரக்ஷனும் நிஃப்டியும் சரி சிங்கப்பூர் நிஃப்டியும் சரி ஒரே டைரக்ஷனில் போகுது அப்படின்னா 2 டைரக்ஷன் வச்சு நீங்கள் வந்து நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து HDFC பேங்க் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். HDFC பேங்க் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மந்த்லியோட சார்ட் ஃபஸ்ட்டு நாம் ட்ரா பண்ணிக்கிறோம். இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு மந்த்லியிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்லியோட சப்போர்ட், அதே மாதிரி மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இந்த இடம். ஓகேங்களா, அதே மாதிரி நான் டே சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் டிமாண்ட் ஜோனில் இருக்குது. அதே மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணி லோயர் லோ பிரேக் பண்ணி லோயர் லோ கரெக்டாக லோயர் லோவுக்கு
உங்களுக்கு லோயர் லோக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் டே சார்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. மேலே வந்து ஒரு டச்சு, இந்த இடத்துல ரெண்டாவது டச்சு, இந்த இடத்துல ஒரு டச்சு, கீழே 2, மேலே 2 கீழே 2 இருக்கிறனால இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் ஆஸ்பெக்டில் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம 4 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல, அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட்டு, அப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கு. ஒரு 1 ஹவரில் மாற்றுறேன், இந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு 15 மினிட்ஸில் மாற்றுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஹெவி ஃபால் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹையர் லோ போயிட்டு ஹையர் ஹை போகாமல் இந்த லோக்குள்ள ஒரு லோ ஹை போயிருக்கு, லோயர் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ஹையர் ஹை போயிருக்கு. அப்போ ஹையர் ஹையில் போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கனால இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹையை மார்க்கெட் இன்றைக்கி பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டிங்கிறது மேலே தான் போகும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது மேலே தான் போகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியும் மேலே தான் போகும். அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே தான் போகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பேஸ் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் நடந்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம். கீழே டவுன் ட்ரெண்டுக்கு இப்போ இந்த லோவும் இந்த ஹையை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இது வரல. அப்போ அதே மாதிரி இந்த லோவும் இந்த ஹை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேலே ஒரு ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா மேலே எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஹை கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஏதாவது சைட்வேஸ், ஏன்னா ஓப்பன் ஆகிற கேண்டில் வந்து கண்டிப்பாக மேலேயோ கீழேயோ தான் ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கி அந்த க்ளோஸுக்கு அப்புறம் வந்து அந்த ஹை சப்போஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட் எடுங்க. அதே மாதிரி இதுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு போயிருங்க. டவுன் ட்ரெண்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய டார்கெட்டில் தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டிமாண்ட் ஜோனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் இருக்கிறனால ஒரு 50% இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லோ வரைக்குமே நீங்கள் வச்சுருக்கலாம் டார்கெட்டுங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே பை ஆனதுக்கு மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேலே கேண்டில் வந்து ஒரு 1 ஹவரில் இல்லை 15 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லை இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்னில் இருக்குது. மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் அந்த இடத்துலையே வந்து டிமாண்ட் ஜோன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் அக்ரெசிவாக போக போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அக்ரெசிவாக போக போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல இதுக்கு மேலே போனதுக்கப்புறம் பை எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெவலுங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இதை வந்து ஒபே பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சைட்வேஸுங்கிறது ஒரு கம்மியானதாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸில் சைட்வேஸ் ஆனாலும் இந்த பிரேக் அவுட்டு இன்றைக்கே கிடச்சிட்டு சொல்லணும். அதே மாதிரி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், அதே மாதிரி இந்த இடங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ டே சார்ட்டுக்கு நான் மாற்றுறேன். டே சார்ட்டில் மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து 2 கேண்டில் வந்து டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கனால இந்த இடத்துல வந்து வேறு என்ன வச்சுருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா?
அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த லெவல் தான். இங்கே நான் மார்க் பண்ணிக்க 38,300ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இதுக்கிடையில் மார்க்கெட் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். 1 ஹவர் சார்ட் நான் மாற்றிக்கிறேன். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து என்ன இன்டிமேஷன் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு செல்லிங் கேண்டில் கொடுத்துட்டு ஒரு சைட்வேஸ் ஆகிறதுனால கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவாக கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ணுது மார்க்கெட்டு அப்படின்னா மேலே போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் டே சார்ட்டில் வந்து ஒரு டாப்பில் சப்ளை ஜோனில் இருக்கிறனால அந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டேஸில் வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு டே சார்ட்டில். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் சப்போஸ் ஒரு சப்ளை ஜோனுக்கு மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த விக்கு கீழே கேண்டில் எப்போ க்ளோஸ் வைக்கிதோ அப்போ டவுன் ட்ரெண்டில் போகிறக்கு நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் வந்து சப்ளை ஜோனுக்கு கீழே சொன்ன லெவலுக்கு கீழே மார்க்கெட் போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கீழே போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் காமிக்குது அப்படின்னா தைரியமாக நம்ம வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து ஒரு டைரக்ஷன் டவுன் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு காமிக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரு டவுன் ட்ரெண்டில் காமிக்குதாலும் சரி ரெண்டுமே வந்து ஒரு அப் ட்ரெண்டில் காமிச்சாலும் சரி ரெண்டு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு ஒரு டைரக்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் அதிகமாக வின் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் கால்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ரீமியம் கால்ஸ் வேணும்னா அப்படின்னா நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. நான் வந்து சப்போஸ் உங்களுக்கு டெமோ கால் வேணும்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.